என் அன்பு குழந்தையே, இந்த சுபநாளில் இனிய வாக்கோடு உன்னை சந்திக்க வந்துள்ளேன். நீ எதையெல்லாம் வைத்திருந்தாயோ அதையெல்லாம் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறாய். எவையெல்லாம் உனக்கென இருந்தனவோ அவையெல்லாம் உன் கை நழுவி பிறர் வசம் இருக்கின்றது. யாரையெல்லாம் நீ நம்பினாயோ அவர்களெல்லாம் உன்னை கைவிட்டு விட்டனர். இப்போது நிராயுதபாணியாய் நிற்கிறாய். இதன் பிறகு நீ எப்படி ஜெயிப்பாய் என்று பலரும் உன்னை கேலி செய்கின்றனர். ஆனாலும் நீ பயப்படாதே என் கண்மணியே. உனக்கு முன்னால் நடக்கும் இத்தனை நிகழ்வுகளையும் கண்டு நீ பயந்து கண்களை மூடிக்கொண்டால் உனக்கு பின்னால் பிரம்மாண்டமாக விஸ்வரூபம் எடுத்து வேறு உருவமாய் இந்த ஏழுமலையான் நின்று கொண்டிருப்பேன். உனக்கு எப்படி தெரியும்? கண்களை திறந்து பார் தங்கமே. உனக்கு முன்னால் நானே அமர்ந்திருக்கிறேன். இதுவரை நீ பார்த்ததெல்லாம் பழைய சோறு. நானோ உனக்கு இதன் பிறகு புதிதாய் சமைக்கப் போகிறேன். உன்னுடைய பசியை ஆறும். நீ எனக்கு அர்ஜுனன், என் பிரியமுள்ள நண்பன். துன்பம் என்னும் எதிரியை துரத்திட என்னுடைய துணையோடு என்னுடைய பலத்தோடு போர்க்களம் வந்து நிற்கின்ற அர்ஜுனன் நீ. கண்ணை திறந்து பார். நானே உன்னுடைய நாராயண கிருஷ்ணன். என்னுடைய பிரியமான என் நண்பனுக்கு நான் சாரத்தையும் செய்யும் போது எந்த துன்பமும் உன்னை தொட முடியாது. உன் மனம் எனும் தேரில் நான் அமர்ந்து வழிநடத்தும் போது இதன் பிறகு உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. நீ எவரையும் வெற்றி கொள்ளலாம். ஒரு நிமிடம் உன் கண்களை மூடி என்னை தியானித்து மனதை அமைதிப்படுத்திக் கொள் என் செல்லமே. நான் எப்போதும் உன்னுடனே இருக்கிறேன். எப்போதும் உனக்கு தோள் கொடுக்கும் நண்பன். உனக்கு துரோகம் இழைத்தவருக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் நான். என் அனுமதி இல்லாமல் உன் வாழ்வில் ஒரு இலை கூட அசையாது என்பதை நீ தெரிந்து கூட ஏன் வருந்தி கொண்டிருக்கிறாய்? இதற்கெல்லாம் கவலைப்படலாமா? இவை அனைத்தும் உனக்கு மிகப்பெரிய சோதனையாக தெரியலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை இவை அனைத்தும் பெரிய விஷயமே இல்லை. ஒரு நொடி போதும் இவை அனைத்தையும் எனக்கு மாற்றி அமைப்பதற்கு. என்னால் மாற்ற முடியும். ஆனால் இவற்றிலிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கின்றன. அதை நீ கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். உன் வாழ்க்கையில் மிக முக்கிய பாடங்களாகும். பல பிரச்சனைகளுக்கு சந்திக்கும் போது அதற்கு தீர்வு கிடைக்காமல் நீ அடைந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? என்னுடைய உதவிக்காக நீ கனத்த இதயத்தோடு பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும். வலிமிகுந்த உன்னுடைய இதயத்தை கண்டு என்னுடைய இதயம் உருகாதா என்ன? என் கண்மணியே, நான் உனக்கு உதவிக்காக ஓடி வரமாட்டேன் என்று நினைக்கிறாயா? இன்று உனக்காகத்தான் உன்னை தேடி வந்துள்ளேன். உன்னை நான் பரிபூரணமாக ஆசீர்வதித்து விட்டேன். சர்வ மங்கள ஐஸ்வர்யங்களையும் பெற்று சந்தோஷமாக சுபிட்சமாக வாழப்போகிறாய் நீ. எல்லாம் சுகமாகவே முடியும். கவலையை விடுத்து நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இருக்கும் இடத்தில் ஏளனம் நிறைந்து இருக்கும். ஆனால் உண்மை இருக்கும் இடத்தில் கண்ணீரும் மௌனமும் தான் இருக்கும். உன்னுடைய உண்மையான கண்ணீரும் மௌனமும் என்னை கரைத்து விட்டது. உனக்கு வாய்ப்பு இதுதான் என்று சகித்துக் கொள்கிறாய். ஆனால் ஒன்றை புரிந்து கொள். விதிக்கும் ஒன்றை நிறுத்திட விட எண்ணம் இல்லை. ஆனால் உன் எண்ணங்களால் உன்னை வீழ்த்திக் கொள்கிறாய். ஆம் கண்மணியே, எப்பொழுதும் எனக்கு இப்படித்தான் நடக்கும், என் வாழ்வில் எதுவும் நடக்காது என்று நினைத்து சலித்துக் கொள்ளாதே. இப்படிப்பட்ட எதிர்மறையான சிந்தனைகளால் உன் மனம் மூழ்கி இருக்கிறது. இந்த எதிர்மறையான சிந்தனைகள் தான் உன் விதியை நிர்ணயிக்கிறது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நேர்மறையாக மட்டும் நீ சிந்திக்க வேண்டும். நேர்மறையான சிந்தனைகளின் மூலம் ஆழமான இருட்டாக பாதையிலும் சரியாக பயணிக்கலாம். உனக்கு ஏற்படும் தோல்விகளை நீ ஆணியாக எண்ணினால் அது இன்னும் உன்னை காயப்படுத்தும். ஏணியாக நினைத்தால் அதுவே உன்னை உயர்த்தும். உன் விதி உனக்காக 1000 கதவுகளை மூடினாலும் உன் தன்னம்பிக்கையும் முயற்சியும் ஒரு ஜன்னலையாவது திறக்கும். எனவே ஒரு
எப்போதும் முடங்கி விடாதே, தொடர்ந்து முயற்சி செய். உனக்கான கதவுகள் நிச்சயம் திறப்பேன். எதிரிகளை சமாளிப்பதற்கு விதிகளை கற்றுக்கொள்வது போல் துன்பங்களை சமாளித்து பொறுமையை கற்றுக்கொள். வாழ்க்கையில் வெற்றி என்னும் படிக்கல்லை தொடுவதற்கு 1000 தோல்வி எனும் குழிகளை கடந்து செல்ல வேண்டும். குழியில் விழுந்தும் முயற்சி செய்பவன் விண்ணை தொடுவான். குழியில் விழுந்தும் முயற்சிக்காதவன் மண்ணை தொடுவான். இதுதான் வாழ்க்கை. என் விதி இதுதான் என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு, என் விதியை என்னால் மாற்ற முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு செயலும் செய்து வா. உன் விதிகளை மாற்றவும் உனக்கான கதவுகளை திறக்கவும் உன் அப்பா நான் உன்னுடன் இருக்கிறேன். என் தங்கமே, பயந்து புலம்பாமல் தைரியமாக ஒரு அடியை எடுத்து வைத்தால் பாதை முழுவதும் இருக்கும் அடியை கடந்து வைக்க நான் உன்னுடன் வருவேன். ஒளி தாங்காத கற்கள் சிலையாவதில்லை. வலி தாங்காத நெஞ்சும் வெற்றி காண்பதில்லை. முயற்சி செய். முயற்சி செய்யாமல் முன்னேற்றம் ஏது? தோல்வி காணாமல் அனுபவம் ஏது? தோல்வியை படிக்கல்லாக்கி உன்னுடைய வெற்றியை நோக்கி பயணித்து செல். விதி என்று புலம்பிக் கொண்டிருக்காமல் அதை மதியால் வெல்ல முயற்சி செய். கண்ணீரை துடைத்துக் கொண்டு தைரியமாக இரு. உன்னுடன் எப்போதும் உன் அப்பா நான் இருக்கிறேன். என் தங்கமே, இந்த நொடி என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயல்லவா? அதனால்தான் என் பிள்ளையை பார்க்க ஓடோடி வந்தேன். என் அப்பா, நீங்கள் என்னுடன் தானே இருக்கிறேன் என்று சொன்னீர்கள். ஆனால் என்னால் உங்களை பார்க்க முடியவில்லையே என்று தானே கேட்கிறாய். அதற்கு பதில் கூறவே வந்துள்ளேன் என் தங்கமே. கண்களால் மட்டும்தான் பார்க்க முடியும் என்கிறாயா? செவிகளால் மட்டும்தான் குரலை கேட்க முடியும் என்று சொல்கிறாயா? உன் ஸ்பரிசத்தினால் மட்டுமே தொடுதலை உணர முடியும் என்று நினைக்கிறாயா? இன்று இரவு நான் சொல்வதை கேள். இரவு தூங்குவதற்கு முன் ஒரு 5 நிமிடம் உன் கண்களை மூடி என்னோடு பேசு. உனக்கு என்னிடம் எந்தெந்த செய்தியை கேட்க வேண்டுமோ அந்த அனைத்து கேள்விகளையும் என்னிடம் கேள். எந்தெந்த குழப்பங்களுக்கு தீர்வு வேண்டுமோ அந்தந்த குழப்பங்களை என்னிடம் பகிர்ந்து கொள். எந்தெந்த சிக்கல்களுக்கு தீர்வு வேண்டுமோ அந்தந்த சிக்கல்களை என்னிடம் சொல்லிவிடு. கைகளை கூப்பி ஓம் நமோ நாராயணா போற்றி ஓம் என்று 11 முறை உச்சரி. அதன் பிறகு உறங்க செல். கண்கள் மூடி இருக்கலாம். உன் செவிகள் மூடி இருக்கலாம். உணர்வற்ற நிலையில் கூட நீ உறங்கி இருக்கலாம். அந்த நேரத்தில் உன் மனதை திற. அந்த நிலையில் உன் மனதால் என்னை பார்க்கலாம். உன் மனதால் என்னை கேட்கலாம். உன் மனதால் என்னை உணரலாம். இது நமக்குள்ளே இருக்கும் ஆத்மார்த்தமான சந்திப்பு. என் செல்லமே, இரவு முழுவதும் உன்னோடுதான் நான் உரையாடப் போகிறேன். உனது அத்தனை கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் விடை தரப் போகிறேன். இன்று ஒரு நாள் மட்டும் நான் சொல்வதை கேட்டு பிறகு அப்படியே செய்து பார். அதன் பிறகு உறங்க செல். அதன் பிறகு விடியல் நீ உன்னை முழுமையாக தெளிவாக உணர்வாய். சந்தோஷமான விடியலை காண்பாய். இரவு சந்தோஷமாக உறங்கினாயா என்று என்னிடம் வந்து சொல். நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்று ஒரு முறை உணர்த்தப் போகிறேன். நம்பிக்கையோடு செய். உனக்கு பக்க பலமாய் நான் இருக்கிறேன்.